ஹாய் வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். நான் திரும்ப ஒரே விஷயத்தை பற்றி தான் சொல்லுவேன், செல்ஃப் லவ். அதை பற்றி தான் இந்த பதிவிலையும் நம்ம பேச போகிறோம். நேற்றுக்கு நியூஸ் பார்க்கும்போது ஒரு விஷயம் பார்த்தேன். ஒரு பொண்ணு, ஒரு ரொம்ப சின்ன வயசு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து ரொம்ப மால்நரிஷ்டாக, அதாவது வந்து ஊட்டச்சத்து குறைபாடோட வெறும் 24 kg தான் இருக்காங்க. அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. பட் ஆனால் அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஈட்டிங் டிஸார்டர், அதனால் அவங்க வந்து சாப்பிடாமல் இருந்திருக்காங்க. ஏதோ யூடியூப்பை பார்த்து வாட்டர் டயட் பண்ணியிருக்காங்க, அதனால அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் வந்து 2 விஷயம். ஒன்று, நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி நம்மளை நேசிச்சுக்கணும். நம்ம ஆக்ட்ரஸஸ் எல்லாம் பார்ப்போம், அவங்க அப்படி ரொம்ப ஒல்லியாக 40 வயசு 20 வயசு மாதிரி இருக்காங்க இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட லைஃப் ஸ்டைலும் உங்களோட லைஃப் ஸ்டைலும் ஒன்றான்னு யோசிச்சு பாருங்களேன். அதே போல் வந்து அவங்க ரொம்ப ஸ்லிம்மாக இருக்காங்க, ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அந்த மாதிரி நான் ஆகணும் அப்படின்ட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணுறது. நீங்கள் வந்து நீங்கள் இருக்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். நீங்கள் அதாவது what do I mean is, நீங்கள் இருக்கிற மாதிரி உங்களை அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணலாம். ஆனால் புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிச்சுன்னா காயம் மட்டும்தான் மிஞ்சும், பூனை புளியாகாது. அது எப்போவுமே நினச்சிக்கோங்க. செகண்ட் திங் வந்து செல்ஃப் கேர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். செல்ஃப் லவ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா நீங்கள் ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டியது செல்ஃப் கேர். உங்களை வந்து நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். உங்களோட ஆயுசு முழுக்க உங்கள் கூட நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. ஸோ உங்கள் கூட நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். சின்ன வயசில் வந்து பேட் ஹேபிட்ஸ்குள்ளே போகிறாங்க, ரொம்ப கோவம் ஆங்கர் இஷ்யூஸ்குள்ளே போகிறாங்க. அது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து ரொம்ப அவங்கள மட்டுமே அஃபெக்ட் பண்ணாமல் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களையும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது இல்லையா? ஸோ உங்களை நீங்களே வந்து பார்த்துக்கலன்னா வேறு யாரும் பார்த்துக்க முடியாது. தயவு செஞ்சு நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி உங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்கள் நேசிங்க. இந்த வேர்ல்டு வந்து நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. உங்களை நீங்கள் நேசிச்சிங்கன்னா உலகம் எல்லாம் உங்களை நேசிக்கும். இல்லை, எனக்கு யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பாக என்னை நேசிக்க ஒரு ஆள் வேணும், என் கூட யாராவது எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டாக உங்களுக்கு இருக்கிறது அந்த கடவுள் மட்டும்தான். எந்த மனுஷனும் வந்து உங்கள் கூட வரமாட்டாங்க. நம்ம ரொம்ப உயிரான்னு நினைக்கிற பேரண்ட்ஸே செத்து போயிட்டா நெக்ஸ்ட் டே பொணத்தை எப்போ எடுக்கிறாங்கன்னு தானே கேட்குறாங்க. அவ்வளோதான் இந்த உலகம். ஸோ உங்களை நீங்கள் தயவு செஞ்சு நல்லா பார்த்துக்கோங்க. இன்னொருத்தர் மாதிரி இருக்கணும்னு முயற்சி பண்ணி உங்களை நீங்கள் இழந்துடாதீங்க. உங்களோட தனித்தன்மையை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு சில பியூட்டிஃபுல்லான குணங்கள், உங்களை பற்றி, அதாவது வந்து யூ ஷுட் பி யுவர் பெஸ்ட் சப்போர்ட் சிஸ்டம். அவ்வளோதான், வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. நம்மளை வந்து நாம் விட்டு கொடுக்கவே கூடாது. ஆக்சுவலி அந்த பொண்ணோட அந்த பதிவு பார்த்துட்டு வந்து எனக்கு ரொம்ப வந்து மன வருத்தம். அதனால தான் நான் இந்த டாபிக் பற்றி பேசுகிறேன். உங்கள் கூட இருக்கிறவங்க கூட பேசுங்க. அவங்க என்ன கோத்ரூ பண்ணுறாங்கங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தரோட ஒருத்தர் மனம் விட்டு பேசினா இந்த உலகத்தில் பிரச்சனையே இருக்காது. அந்த பேச்சு துணை கூட ஆள் யாரும் இல்லை, நம்ம ரொம்ப தனிமையாக இருக்கோங்கிறப்ப தான் பல பேர் பல டிராஸ்டிக் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருங்க. அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் அதுவும் பண்ணுங்கள். பேர் மினிமம் யாரையாவது பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணுங்கள். அவங்க ரொம்ப ஹார்ட்ஷிப் கோத்ரூ பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா உங்களோட ஒரு ஸ்மைல் வந்து அவங்களோட அந்த ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்க்கு வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெவர் கிவ் அப் ஆன் யுவர் செல்ஃப். திஸ் லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல், திஸ் வேர்ல்டு இஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு லிவ் இன். ஒரு நாளும் வந்து சர்வைவல் மோடில் இருக்காமல் என்ஜாய் பண்ணி வாழுங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்க, போதும். இன்னொருத்தரை பார்த்து, சோஷியல் மீடியாவை பார்த்து, ஆக்ட்ரஸை பார்த்து, செலிப்ரிட்டிஸை பார்த்து, இல்லை ரிச் பீப்புளை பார்த்து பியர் ப்ரெஷர்னால் உங்களை நீங்களே தயவு செஞ்சு டேமேஜ் பண்ணிக்காதீங்க. அதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கா, எங்களை மாதிரி மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் கூட பேசுங்க. கண்டிப்பாக அது உதவியாக இருக்கும். இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். கீப் வாட்சிங் பாசிட்டிவ் ட்ரைப்ஸ்.